அனைவருக்கும் வணக்கம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நம்பர் 17. Find the square root of 6 minus 88. அதை பார்த்தீங்கன்னா 6 minus 88 ஸ்கொயர் ரூட் அதனுடைய வர்க்கம் மூலம் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இது போன கிளாஸே சொல்லியிருந்தேன். இந்த ஃபார்முலாஸ் மெமரி பண்ணி வச்சுக்காங்கன்ட்டு, இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் ஈஸியாக போடலான்ட்டு. ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு ரூட்டு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண அப்படின்னா ஃபார்முலா plus or minus காமன் ஒரு ப்ராக்கெட் போட்டு ஒரு ஹோல் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z plus a by 2 plus I b by modulus of b whole root of modulus of z minus a by 2. இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை இசட்னு ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். 6 minus 8 இசட்னு எடுத்துட்டோம். ரைட், அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு தான் இந்த இடத்துல தேவைப்படுது நமக்கு. அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு அப்படின்னா ரூட் போட்டு இந்த மாடுலஸ்னால் தெரியும், ரூட் போட்டு இந்த நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 6 ஸ்கொயர் இங்கே -8 அதனால ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகும். அப்போ 8 ஸ்கொயர் போட்டால் போதும். இதுக்கு 36, இதுக்கு 64 ஆட் பண்ணால் 100 ரூட் எடுத்தால் வேல்யூ ஈக்குவல் நமக்கு 10. மாடுலஸ் ஆஃப் இசட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரைட், ஏ பி அதுக்கு என்ன டைமு, ஏவுக்கான வேல்யூ 6, பியுக்கான வேல்யூ -8. அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். ஏவுக்கு வேல்யூ 6, அப்படியே பார்த்தீங்கன்னா ஏவுக்கு வேல்யூ 6, பிக்கு வேல்யூ -8. அந்த ஐக்கு ஐ சரியாக போச்சு, பிக்கு -8 இருக்குது. அது தெளிவாக பார்த்துக்காங்க. ரைட், ஃபார்முலா பிரகாரம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராக்கெட் போட்டாச்சு. ஹோல் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட், மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு வேல்யூ எவ்வளோப்பா 10 ப்ளஸ் ஏவுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 6/2 ப்ளஸ் ஐ பி பை மாடுலஸ் ஆஃப் பி. இதெல்லாம் போன கிளாஸ் இந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன். பி பை மாடுலஸ் ஆஃப் பி ஒன்று +1 இருக்கும், ஒன்று +1 அல்லது -1 தான். இந்த ரெண்டு தான் ஏதாவது வரும். இது தவிர இது வரப்போகிறதெல்லாம் கன்ஃபார்மாக சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வேணால் போட்டு காட்டிருக்கேன். பி பை மாடுலஸ் ஆஃப் பி இங்கே -1 தான். இப்படின்னா பிக்கு வேல்யூ எவ்வளவு -8. அப்போ -8 பை மாடுலஸ் ஆஃப் -8. அப்போ -8 பை இந்த இடத்துல மாடுலஸ் நமக்கு எடுத்தாலுமே என்ன ஆகும், -8 இருக்கா, மாடுலஸ் எடுத்தாலும் ஆகும் +8. அப்போ 8 -8 கேன்சல் ஆன்சர் ஈக்குவலாக கிடச்சிருக்கோம் -1. அப்போ இந்த பி பை மாடுலஸ் ஆஃப் பிக்கு டேரெக்டாக -1 மட்டும் நீங்கள் நேரடியாக சப்ஸ்டிட் பண்ணால் போதும். காமன் ரூட் போட்டு மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் 10 - a, ஏவுக்கு வேல்யூ 6/2. அவ்வளோதான், முடிஞ்சது. இதுக்கு மேலே சிம்பிள் பண்ணால் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அந்த ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் மெமரி பண்ணிட்டீங்கன்னா சம்மர் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். ஆட் பண்ணால் 16/2, சப்ராக்ட் பண்ணால் 4/2, செகண்ட் டேபிள் கேன்சல் பண்ணால் 8, செகண்ட் டேபிள் கேன்சல் பண்ணால் 2, இந்த 8க்கு ரூட் எடுத்தால் 2√2. இந்த மைனஸே அப்படி இருக்குது, 2க்கு எடுக்க முடியாது, ரூட் அப்படி இருக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா 2√2 மைனஸ் I√2, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. அதை ப்ளஸ் அப்படின்னா இந்த டைம் ப்ளஸ், இந்த டைம் மைனஸாக இருக்குது மீனிங். அதே மைனஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மைனஸ் ஆகும், ஏன்னா உள்ள மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆகும், அந்த சைன் சேஞ்ச் ஆகும். இது நான் சொல்லி இந்த போன வீடியோவிலே பி பை மாடுலஸ் ஆஃப் பி என்னுடைய ஆன்சர் -1ன்னு வந்துச்சுன்னா, பி பை மாடுலஸ் ஆஃப் பி என்னுடைய ஆன்சர் -1ன்னு வந்ததுன்னா XYனுடைய சைன் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும். அந்த XYங்க தான் இங்கே கிடைச்ச ஆன்சர் தான். இந்த ஆன்சர் எக்ஸை டினோட் பண்ணும், இந்த ஆன்சர் ஒய்யை டினோட் பண்ணும். அப்போ XYனுடைய சைன் வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் சைன். இப்போ இதுக்கு ப்ளஸ்ன்னு வந்து அடுத்த என்ன வந்துருக்கு மைனஸ், அதனால் ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும். அதுவே ஒருவேளை பி பை மாடுலஸ் ஆஃப் பி +1ன்னு ஒருவேளை இருந்துச்சுன்னா XY ரெண்டு இருக்கும் சேம் சைன். சேம் சைன்னா இது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னா ரெண்டாவது ப்ளஸ்ஸாக இருக்கும், ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருக்கும், அல்லது ரெண்டுமே மைனஸாக இருக்கும். ஸோ அது பின்னாடி சம்மா இருக்குது, வரப்போ பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், எக்ஸஸ் போயிடலாம். எக்ஸஸ் 2.5ல் 10th ஃபஸ்ட் சம் ஸ்கொயர் ரூட், அதே வர்க்க மூலம் தான். 4 + 3i கொடுத்துருக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்னு எடுத்துருங்க. இசட் ஈக்குவல் டு 4 + 3i. மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணால் 16 + 9, ஆட் பண்ணால் 25 5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3i ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் காமன் ரூட் போட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ 5 + 4, ஏவுக்கு வேல்யூ 4/2 ப்ளஸ் ஐ போட்டிருக்கோம். இங்கே பி பை மாடுலஸ் ஆஃப் பின்னு ஒன்று வந்துருக்கு ஃபார்முலா ப்ரோக்ராம். அந்த பி பை மாடுலஸ் ஆஃப் பி ஆன்சர் ஆகும் இந்த இடத்துல +1. ஸோ அதனால் நேரடியாக இந்த +1னால 1 × I போடுறதால எப்படி +1னா இந்த பிக்கு வேல்யூ எவ்வளோங்க இந்த இடத்துல 3யா. அப்போ பி பை மாடுலஸ் ஆஃப் பி அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கும் 3 பை மாடுலஸ் ஆஃப் 3ன்னு வந்திருக்கும். அப்போ 3 பை மாடுலஸ் ஆஃப் 3நாலுமே 3 தான். அப்போ 3 கேன்சல் ஆன்சர் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இடத்துல 1 தான் இருக்கும். அப்போ 1 × I நேரடியாக நம்ம போட்டோம். காமன் ரூட் போட்டாச்சு. மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ 5 - 4/2. அப்போ இதை மைனஸ் பண்ணிக்கோங்க, இது மைனஸ் பண்ணிக்கலாம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு ஆட் பண்ண 9,
9/2 இதை மைனஸ் பண்ணால் 1/2. ஸோ ஃபஸ்ட்டு 9/2, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 1/2. 9 ரூட் எடுத்தால் 3/√2, கீழே 2க்கு எடுக்க முடியாதனால 1 ரூட் எடுத்தால் 1 தான், நேரடியாக நம்ம 1 போட்டுக்கலாம், 1/√2. ஸோ இதுதான் அதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ. அடுத்தது -6 -8i ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இது நியூ மெத்தட், இந்த புது புக்கில் தான் இந்த மெத்தட் இருக்குது. பழைய புக்கில் இந்த சம்மில் இருந்துச்சு, பல ஓல்டு புக்கில் இந்த சம் இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் மெத்தட் வேறு மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் சம்ஸ் கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபார்மா கொடுத்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்தான் செம்மை. ஸோ அதனால் ஃபார்மா பார்த்து வச்சுக்காங்க, பார்த்துட்டுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செம்மை. ஆனால் ஓல்டு சம்லேயும் ஓல்டு புக்கில் இருக்குது இந்த செம்மை, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது கொஞ்சம் டீட்டெயிலாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கவனிங்க, கொடுத்துருடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்னு எடுத்துருங்க. -6 + 8i மாடுலஸ் ஆஃப் இசட்னா ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணால் -6 இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணால் +6 ஸ்கொயர் பண்ணலாம், +8 ஸ்கொயர். அதே 36 64 ஆட் பண்ணால் 100 ரூட் எடுத்தால் 10. அப்போ இது ஏவுக்காக -6 தெளிவுபடுத்துங்க, ஏக்காக -6, பிக்காக +8 ப்ளஸ் ஆர் மைனஸ் √10. இது மாடுலஸ் ஆஃப் இசட் 10 - 6, அது ஆக்சுவலாக +a நீங்கள் வரும் ஃபார்மா வரும். ஏவுக்கு இந்த இடத்துல -6னால -6/2 ப்ளஸ் i, இந்த இடத்துல b/mod of b அப்படின்னா என்ன வரும், 8/mod of 8. அப்போ 8ங்கிறது ப்ளஸ் தானே, அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல 1 +1 போட்டால் போதும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு வேல்யூ 10 ப்ளஸ் ஆக்சுவலாக -aன்னு வரும். அப்போ ஏவுக்கு முன்னாடி இங்கே ஒரு -6 -னாங்க +6/2. வேணும்னா ஃபார்மா வந்து சைடில் எழுதிச்சுக்காங்க. ஃபார்மா எழுதிட்டிங்கன்னா அதுக்கு ஈஸியாக கிளியராக புரியும். ஸோ ஃபார்மா ஃபஸ்ட்டு கணக்கு எழுதிட்டோம். ஸோ மற்ற சம்பளம் ஃபார்மா எது எழுதலை, அப்படி டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறோம். வேணும்னா ஃபார்மா எழுதி வச்சுக்காங்க. இது சப்ராக்ட் பண்ணால் 4/2, ஆட் பண்ணால் 16/2, இதை 2ஆல் கன்ஸ் பண்ணால் 2, இதை 2ஆல் கன்ஸ் பண்ணால் 8 ரூட் எடுத்தால் 2√2. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சம் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல -1 போட்டு இருப்பான், b/mod of b -1. -1 அது ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாக இருந்திருக்கும், நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒன்று +1 -1 இருக்கும். ஆனால் இங்கே +1 போட்டது தானே மீனிங், இந்த கணக்கில் +1 போட்டது தானே மீனிங். அப்போ +1 ரெண்டு பிறகும் சேம் சைன். இப்போ ரெண்டு இதுவும் ப்ளஸ்னா ரெண்டாவது என்ன இருக்குது ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ ரெண்டுமே சேம் சைனாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்காங்க. ரைட், இதே மெத்தடில் நமக்கு தேர்ட் சம் இருக்குது, -5 -12i. ஸோ இதே ஃபார்மாஸ் யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணி உங்கள் கையில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படிங்கிறது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்காங்க. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் எக்ஸசைஸினுடைய ஃபஸ்ட் சம் மாடுலஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. டோட்டலாக இதுக்கு மாடுலஸ் எடுக்கிறீங்க, மட்டும் மதிப்பு கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ டோட்டலாக ஒரு ஹோல் மாடுலஸ் போட்டாச்சு. மாடுலஸ் உங்களுக்கு தெரியும், இது மேலே கீழே, அதாவது மாடுலஸ் ஆஃப் Z1 இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும் நினைக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் Z1/Z2னா மாடுலஸ் ஆஃப் Z1க்கு தனியாக ஒரு மாடுலஸும் Z2க்கு தனியாக ஒரு மாடுலஸும் பிரிக்கலாம். அப்போ 2iக்கு செப்பரேட் ஒரு மாடுலஸும் 3 + 4iக்கு தனியாக ஒரு மாடுலஸு. 2iக்கு மாடுலஸ் எடுத்தாலும் 2a தான், ஏன்னா வெறும் இமேஜின் பண்ணி தான் இருக்குது. அப்போ 2iனா 2 யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்குது ஆரிஜின்லேருந்து. அப்போ 2 தான் போட்டால் போதும். இதுக்கு இது ரியல் பார்ட் இமேஜின் பார்ட் வரும்போது தான் ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ 3 ஸ்கொயர் பண்ண 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, ஆட் பண்ணால் 25 ரூட் எடுத்து என்ன கிடைக்கும் 5. அப்போ 2/5 ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 - i/1 + i ப்ளஸ் 1 - 2i/1 - i. இது ரெண்டுக்கும் என்ன கேட்டிருக்காங்க மாடுலஸு. மேலே போட்ட சம் மாதிரி அப்படியே நீங்கள் டோட்டலாக இந்த இடத்துல ஒரு ஹோல் மாடுலஸ் போட்டுட்டு இதுக்கு தனியாக மாடுலஸ், இது பாருங்கள் இந்த சம் பார்த்தீங்கன்னா மேலே தனியாக ஒரு மாடுலஸ், கீழே தனியாக ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனியாக மாடுலஸ் பிரித்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல டோட்டலாக ஒரு ஹோல் மாடுலஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த டைமுக்கு தனியாக செப்பரேட்டாக மாடுலஸ், இதுக்கு செப்பரேட்டாக மாடுலஸ் பிரிக்க முடியுமான்னு கேட்டால் பிரிக்க முடியாது. பிரித்தா அது ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பாருங்க, தெளிவு கவனிச்சுக்கோங்க. Z1 + Z2 ப்ளஸ்ன்னு நடுவில் வந்துச்சுன்னா இங்கே ≤ வரும்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், எடுத்து பாருங்கள். அதனால் இன்னும் இது கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம். சிம்பிளை பண்ணிட்டு அப்புறமேல மாடுலஸ் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த 1 - i இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள், இந்த 1 + i இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம். கீழே வந்து LCM 1 + i 1 - i போட்டோம். இதெல்லாம் நிறையா சம்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து நிறைய பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட்னா 2, இமேஜினரி மட்டும்னா -1 ப்ளஸ் ஐன்னு போட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். ரியல் பார்ட்டோட இங்கே இமேஜினரினா -2 வந்துடுது, இங்கே ரியல் பார்ட் இமேஜினரினா -1 ப்ளஸ் இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டாச்சு. இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரியல் பார்ட்டோட ரியல் பார்ட்டை மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 1. இந்த இடத்துல இமேஜினோட இமேஜின் பண்ணால் -2i × i ஆகும் +2 ப்ளஸ் ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணால் 1 × இங்கே இமேஜினரி பார்ட்னா +1, இங்கே ரியல் பார்ட்டோட இங்கே இமேஜினா -2 இந்த 1 + i 1 - i போட்டுருக்கு. வேணால் ஃபார்முலா போடுறோம் மாற்றிக்கலாம். a + b × a - b மாற்றிருந்தால் 1² + 1² அப்படின்னா 2ன்னு வந்திருக்கும்.
பாருங்கள் மேலே தான் சிம்பிளை பண்ணிட்டோம். சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா வேல்யூ ஈக்குவல் என்ன சார் பண்ணால் 4 - 2i பை கீழே 1 ஸ்கொயர் ஆட் பண்ணால் 2 2ஆல் கேன்சல் பண்ணால் வேல்யூ ஈக்குவல் என்ன சார் பண்ணால் 2 - 2i இருக்கும். அப்போ இந்த ஒட்டு மொத்த நம்பர் சிம்பிளை பண்ண இங்கே வச்சுருக்குமா? ரைட். ஒவ்வொரு டோட்டல் வேல்யூ இங்கே வச்சுருக்கோம். இதுக்கு டோட்டலாக ஒரு ஹோல் மாடல்ஸ்னால் இதுக்கு மாடல்ஸ் எடுத்தால் போதும். அப்போ மாடல்ஸ் ஆஃப் 2 - 2i. அப்போ இது மாடல்ஸ் என்னது 2 ஸ்கொயர் - 2வே இங்கே இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 2 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர்னா 4 + 4 ஆட் பண்ணால் 8 ரூட் எடுத்து நம்ம என்ன எடுத்து 2 ரூட் வந்துடுது. ஸோ அதுக்கு வந்து தெளிவாக பார்த்துக்காங்க. ரைட். அதில் இன்னொரு 2 சம் இருக்குது. அதை போய் கம்ப்ளீட் பண்ணிடலாம் பாருங்கள். 1 - i ஹோல் பவர் 10 பவர் 10 தாராளமாக மாடல்ஸ் எடுக்கிறப்ப இந்த பவர் 10 வெளியே கொண்டு போயிடலாம். 1 - iக்கு முன்னாடி ரூட் எடுத்தோன்னா ரூட் ஆஃப் 1னாலும் 1 ஸ்கொயர் தான். இந்த -1ன்னு இருந்தாலும் அது ஸ்கொயர் பண்ணால் +1 தான். ஆட் பண்ணால் ரூட் 2 ரூட் 2 10 டைம்ஸ் பண்ணால் 32 வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ இதை மட்டும் பார்த்துக்காங்க. ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2i 3 - 4i 4 - 3i. ஸோ இந்த 2 நம்பர் மொத்தம் டோட்டலாக 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து காமனாக ஒரு மாடலஸு. ஸோ ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு இடையில் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்படின்னா தாராளமாக 2iக்கு 3 - 4iக்கு 4 - 3iக்கு தனித்தனியாக மாடல்ஸ் போடலாம். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன் தான். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் செப்பரேட்டாக மாடல்ஸ் பிரித்து போட்டாலும் அது எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அடிஷன் வந்தால் தான் நமக்கு தனித்தனியாக பிரிக்கலாம். ஆனால் இங்கே என்ன வரும்? << வரும். அதுக்கு பேர் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சொல்லியிருப்போம். ஆனால் மல்டிப்ளிகேஷன் வரப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை. இது 2 ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக 2 நம்பர் சொல்லியிருப்போம். அது 2 நம்பரில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி அத்தனை டைமுக்கு தனித்தனியாக மாடல்ஸ் பிரிச்சுக்கலாம். அப்போ 2i 3 - 4i 4 - 3i பிரிச்சிட்டோம். 2iக்கு மாடல்ஸ் எடுத்தால் 2 தான். இதுக்கு ரூட் எடுத்து நமக்கு 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் ஆட் பண்ண வேல்யூ ஈக்குவல் 9 + 16. அதே 16 + 9 இடம் மாதிரி வரும். அப்போ இது 25 ஆட் பண்ணிட்டா, இதுவும் 25 ஆட் பண்ணிட்டா, 25 ரூட் எடுத்த 5 25 ரூட் எடுத்த 5 டோட்டலாக மல்டிப்ளை 25 × 2 கிடச்சிருக்கும் 15 ஆகும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் பார்த்தேன் அப்படின்னா அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் எழுதி அனுப்பிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ இருந்தாலும் ஒரு சிலர் இன்னும் எழுதி அனுப்பிச்சுடல. ஸோ இதுதான் அசைன்மெண்ட்டாக கொடுத்த சம். ஸோ அதை பெரும்பாலும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல. இன்னும் 1-2 பேர் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கீங்க. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அசைன்மெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது என்ன ப்ரூவ் பண்ணுங்கிறது மட்டும் சொல்லிடுறேன். அதாவது Z1 Z2 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துட்டு மாடல்ஸ் ஆஃப் Z1 மாடல்ஸ் ஆஃப் Z2 வேல்யூ 1 கொடுத்தாங்க. அதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதுக்கு மாடல்ஸ் எடுத்து ஆன்சர் அளவே 1. ஷோ தட் இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய வேல்யூ என்ன சொல்லுவோம்? இஸ் எ ரியல்னு சொல்கிறோம். அப்போ இதை ஒட்டு மொத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்னு எடுத்துருப்பேன். டோட்டலாக இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சொல்லிருப்பேன் இசட்னு எடுத்திருப்பேன். இதை ரியல்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கேள்வி எடுத்து பாருங்கள். Z = Z பார். இசட்டும் Z பார் 2 ஈக்குவலாக தான் எப்படி இருக்கும்? இசட்டுக்கு தானே இருக்கும் ரியல். அது if and only ifலாம் போட்டு படிச்சிருப்போம். நான் படுத்தி பாருங்கள். அப்போ Z is a ரியல்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ இந்த ஒட்டுமொத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்னா இதுக்கு ஒரு பார் போட்டு அது பார் போட்டு சிம்ப்ளை பண்ணி கடைசியாக Z பார் ஈக்குவல்னு சொல்லியிருப்பேன் இசட் சொல்லியிருப்பேன். அப்போ 2 ஈக்குவல் சொல்லியிருப்போம். அப்போ நான் கண்டிப்பாக Z இஸ் என்னது ரியல். அப்போ இசட்டுங்கிறது இந்த கொஸ்டின் இதான் ரியல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறப்போ. ஸோ இந்த ஒர்க்கிங் மெத்தட் அப்படி பார்த்துக்காங்க. இது ஆல்ரெடி நிறைய பேர் அனுப்பிச்சுட்டிங்க. ஸோ இருந்தாலும் ஒரு டைம் ஒரு கிளாஸ் பார்த்து வச்சுக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.